இயேசுவின் அன்பு சகோதரமே, டிசம்பர் மாதம் 26ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஸ்தேவான் என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த ஸ்தேவான்? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். புனித ஸ்தேவான் கிறிஸ்தவத்தின் முதல் இரத்த சாட்சி ஆவார். கிரேக்க மொழியில் இவரது பெயரின் பொருள் மகுடம் என்பதாகும். இவர் தன் உயிர் தியாகத்திற்காக கடவுளால் மகுடம் சூடப்பட்டதாக நம்பப்படுகிறது. திருத்தூதர் பணிகளின்படி தலைமை சங்கத்தின் முன் ஸ்தேவானை நிறுத்தி மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதாக குற்றம் சாட்டினார். விசாரணையின் போது ஸ்தேவான் பின்வருமாறு கூறினார்: இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன். திருத்தூதர் பணிகள் 6 மற்றும் 7ஆம் அதிகாரங்கள் இந்த விசாரணையை விவரிக்கின்றது. இறைப்படி சொல்பவராகவும் வசைப்பாடுபவராகவும் குற்றம் சாட்டப்பட்ட இவர் தன்மீது அறிக்கையிடப்படும் தீர்ப்பை காண வந்து காத்திருந்த யூத அதிகாரிகளின் முன்னர் நீண்ட உரையாற்றினார். பின்னர் இவர் குற்றவாளியாக தீர்ப்பிடப்பட்டு நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் கல்லெறிந்து கொல்லப்பட்டார். இவர் இறக்கும்போது முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். இவ்வாறு இவரது இரத்த சாட்சி கிறிஸ்தவ விசுவாசத்தின் திடத்தையும் எதிரிகளை கூட மன்னிக்கும் கருணையையும் உலகிற்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே அப்படிப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் எதிரிகளை மன்னிக்கும் மனம் படைத்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.